கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் இன்று உங்களோடு கூட பேசுகிற வசனம் யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இந்த வசனம் ஒரு நம்பிக்கையூட்டும் வார்த்தை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்றால் நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், மனம் சோர்ந்து போக வேண்டாம் என்று அர்த்தம். ஏன் கலங்கக்கூடாது என்றால் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள், அவர் உங்களை பார்த்து கொள்வார் என்று நம்புங்கள். உங்களுக்கு வரும் கஷ்டங்களை சமாளிக்க அவர் உதவி செய்வார் என்று உறுதியாக இருங்கள். அடுத்தது என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு கூறுகிறார். இயேசுவை நம்புங்கள், அவர் கடவுளின் குமாரன், அவர் உங்களை வழிநடத்துவார், பாதுகாப்பார் என்று விசுவாசியுங்கள். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த வசனம் கடவுள் மற்றும் இயேசுவின் கிறிஸ்து மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் கவலை மற்றும் பயத்திலிருந்து விடுபடலாம் என்பதை வலியுறுத்துகிறது. கடவுளையும் இயேசுவையும் நம்பினால் உங்கள் மனம் அமைதியாகவும் தைரியமாகவும் இருக்கும். கஷ்டமான சூழ்நிலையிலும் நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா.